இன்று நம் வாழ்வில் நம் தேடலும் வேண்டுதலும் எதை சார்ந்துள்ளது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வானகத் தந்தையாகிய இறைவன் நம்மீது இரக்கமும் அன்பும் கொண்டு தந்தைக்குரிய பாசத்தோடு நம்மை காத்து வருகிறார். இரக்கத்தின் ஊற்றான நம் ஜெபங்களுக்கு செவிமடுத்து நாம் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நம்மை நன்மைகளால் நிரப்புகிறார். தந்தை என்று அழைத்து ஜெபிக்க கற்றுத்தந்த இயேசு நம் வாழ்வில் எது நடந்தாலும் மனநிறைவோடு வாழும் மரந்தான் சிறந்தது என்று உணர்த்துகிறார். நமது ஜெபங்களில் நமது விருப்பங்களை முன்னிறுத்தாமல் இறைவன் திட்டத்தை ஏற்று செயல்படும் மனோபக்குவம் பெற்றிட வேண்டும். அதற்காக இறையருளை இத்திருப்பலில் வேண்டுவோம். இந்த காலை திருப்பலியானது நன்றி பலியாக ஜான் ஃப்ரீடா ஜெவின்ஸ்டா கருத்துப்படியும், ஜெரோம் மெல் கருத்துப்படியும், வின்சென்ட் பாபு குடும்பத்தார் கருத்துப்படியும், ஜெய் அஜாய் கருத்துப்படியும், தாமஸ் எழிலரசன் குடும்பத்தார் கருத்துப்படியும், ஜெயசீலன் குடும்பத்தார் கருத்துப்படியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிறந்தநாள் நன்றிப்பலியாக லாரன்ஸ் அவர்களுடைய 46வது பிறந்தநாள் நன்றிப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அதோடு இந்த திருப்பலியிலே நாம் ஆண்மலை பாற்றிக்காக டெய்சி பெர்தலின், லூர்து மேரி கஸ்தூரி, கப்ரியேல் மேல், எமிலி வல்தாரிஸ், தாமஸ் பீட்டர், ரோசம்மா சாக்கோ, தொமன் சாக்கோ, பாப்பையா, பெர்கமான்ஸ் புஷ்பம், மேரி மேக்டலின், ஃபாதர் இன்சாக்கால், ஃபாதர் அருளப்பன், பிரதர் ஆரோக்கியசாமி, ராதாமணி மற்றும் யாரும் இணையாத குருக்களுடைய ஆன்மா இலைப்பாட்டிற்காகவும் இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை வேண்டல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே மனிதன் அமைக்கின்ற அருமையான ஒரு பாலம். இந்த இறை வேண்டல் வழியாக நாம் நம்முடைய விருப்பங்களை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் என்பதை விட இறைவனுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமானது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு மிகவும் தெளிவாய் சொல்லுகின்றார். ஜெபம் நம்முடைய வாழ்வோடு ஒன்றிணைந்த ஒன்று கலந்த ஒன்று. அதுவும் குறிப்பாக நம்முடைய ஆன்ம வாழ்வை மெருகேற்றிக் கொள்வதற்கு நாம் பயன்படுத்துகின்ற அருமையான ஒரு கருவி. இறை வேண்டல் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவராய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த ஜெபத்திற்கு இறை வேண்டலுக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை நான் கொடுக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த இறை வேண்டல் பெறுகின்ற முக்கியத்துவம் அல்லது பங்கு என்ன, அல்லது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே இந்த இறை வேண்டல் எந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய நிறைவான அருளை பெற்றுக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியிலே தூய உள்ளத்தோடு கலந்து கொள்வதற்காய் வந்திருக்கிறோம். நாம் நம்முடைய அனைத்து இறை வேண்டல்களையும் ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். நிறைவான ஆசீர்வாதங்களை தருகின்ற ஆண்டவர், அவருடைய வார்த்தை ஒருபோதும் தரையில் விழாது என்று சொல்ல வல்லமையுள்ள தேவனாய் செயல்படுகின்ற ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவராய் நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து, ஆண்டவரை உம்முடைய திருவுளத்தை நான் ஏற்று அதன்படி நடப்பதற்கு எனக்கு ஆற்றல் தாரும் என்று சிறப்பாக மன்றாடுவோம், இறையருள் வேண்டுவோம். திருப்பலியை தூய உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க நம்மில் தடையாக இருக்கின்ற தவறுகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இளம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இரங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாருடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதா உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அயராது செய்யும் இறைவேண்டல் இறைவனையும் அசைத்து பார்த்து அவரது அருளை அள்ளித்தரும் என்பது பலரது நம்பிக்கை. அதன்படியே இறைவன் சோதோம் கொமோரா குறித்து செய்ய கருதிய கொடிய தண்டனை செயலை நம்பிக்கையின் தந்தை என நாம் போற்றும் குல முதல்வர் ஆபிரகாம் தனது சாதுரியம் நிறைந்த இறைவேண்டலால் தடுத்து நிறுத்தி சாதனை புரிந்ததை விவரிக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 20 முதல் 32 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழுப்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு
நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டுமே காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என்ன? அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என்ன? அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டுமே காணப்பட்டால் என? அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தேன். என் மனத்திற்கு வலிமை அளித்தேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றேன். ஆனால் சிறுகுற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றேன். நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றேன். என் எதிரிகளின் சினத்திற்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. உமது வலக்கையால் என்னை காப்பாற்ற
இரண்டாம் வாசக முன்னுரை. திருமுழுக்கின் போது நாம் கிறிஸ்துவோடு இறந்து அடக்கம் செய்யப்படுகிறோம். அதே கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த கடவுளது வல்லமையை நம்புகிறோம். கிறிஸ்துவோடு நம்மையும் கடவுள் உயிர்த்தெழ செய்வார். இதற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடித்து ஒழித்துவிட்டார் என்பதை உணர்த்தும் இந்த வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 12 முதல் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்ப்பெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார்.
எனினும் அவர் விடாப்பிடியாக கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டை கேட்டால் அதை அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வார்த்தை வழிபாடு நாம் கேட்ட வாசகங்கள் எல்லாமே, அதிலும் குறிப்பாக முதல் வாசகமும் மூன்றாம் வாசகமும் ஜெபத்தினுடைய மிக உண்மையான ஆழ்ந்த கருத்துக்களை நம்முடைய மனதில் பதிய வைப்பதாகவே நான் பார்க்கிறேன். அன்னை தெரேசாவை பார்ப்பதற்காக வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் வருகை புரிந்திருந்தார். அன்னை தெரேசா அவர்கள் அவரை முகமலர்ச்சியோடு வரவேற்று தங்களுடைய பணிகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே அந்த அருட்சகோதரிகள் செய்கின்ற பணிகளை காட்டிக்கொண்டு சென்றார். அது காலை நேரம் அருட்சகோதரிகள் உணவு கொடுக்க ஆரம்பித்து அதை தொடர்ந்து அந்த துணிகளை துவைப்பது, மற்ற தூய்மைப்படுத்துகின்ற பணிகளை செய்வது என்று பல பணிகளிலே பரபரப்பாக இயங்கிக் கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு சென்ற அந்த நபர் அன்னை தெரேசாவிடம் இப்படி கேட்பார், இவ்வளவு காரியங்களை உங்களுடைய சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறார்களே, இத்தனை பணிகளை பணிவிடைகளை, அதிலும் குறிப்பாக சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு, சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கின்ற அல்லது புறம் தள்ளப்பட்ட மக்களுக்கு இப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, எந்த விதமான முகச்சுளியும் இல்லாமல் எந்த விதமான அருவருப்பும் பார்க்காமல் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கெல்லாம் உங்களுக்கு சக்தி எங்கே கிடைக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை அவர்கள் அந்த இல்லத்திலே அமைந்திருந்த சிற்றாலயத்திற்கு கூட்டிச் சென்று அந்த கதவை திறந்து நற்கருணை பேழையை சுட்டி காட்டி, இதோ இங்கிருந்துதான் எங்களுக்கு எல்லா சக்தியும் வருகிறது என்று சொன்னாராம். ஜபத்தினுடைய அந்த வல்லமையை ஒவ்வொரு அருட்சகோதரியும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஜபத்தினுடைய வல்லமையால் தான் தங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சகோதரிகளுடைய அந்த சட்டதிட்டங்களிலே ஒன்று, ஒவ்வொரு நாளும் அவர்கள் 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையாகும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிளைஸ் பாஸ்கல் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுவார், இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகின்ற கடவுளுடைய கரத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை ஜெபத்திற்கு உண்டு. இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கடவுளுடைய கரங்களை கட்டுப்படுத்தும் வல்லமை ஜெபத்திற்கு உண்டு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுடைய இயல்பை பங்கு கேட்கவே முடியாது. God is infinite என்று சொல்வார்கள், முடிவில்லாதவர். God is omnipotent என்று சொல்வார்கள், எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமையையும் பெற்றிருக்கின்றவர். ஆனால் அவருடைய வல்லமையிலே நாம் பங்கு பெற முடியுமா என்று பார்க்கின்ற பொழுது, நேற்றைய தினத்திலே இந்த நற்செய்தியை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, we can be a part of God's power.
கடவுளுடைய அதிகாரத்தை அல்லது கடவுளுடைய வல்லமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் இந்த ஜெபத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் அழகாய் சொல்லுகிறது. சீடர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இயேசுவிடத்திலே, ஆண்டவரே, திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீரும் அப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுமே. அருமையான ஒரு ஜெபம். தாமஸ் அக்வீனாஸ் என்கின்ற ஒரு இறையியல் வல்லுநர் அழகாய் சொல்லுவார், the most powerful prayer is our Father. விண்ணக தந்தையை என்று நாம் சொல்லுகின்றோம், ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை சொல்லுகின்றோம். ஒரு திருப்பலியிலே சொல்லுகின்றோம், ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது சொல்லுகின்றோம். ஆனால் அதை பொருளுணர்ந்து சொல்லுகிறோமா என்பதுதான் இன்றைய கேள்விக்குறி. ஏனென்றால் அருமையான அந்த வாக்கியங்களை உள்ளடக்கிய, ஜெபங்களை உள்ளடக்கிய அது ஒரு மிகச்சிறந்த பொருளுணர்ந்த வல்லமை மிக்க ஒரு மன்றாட்டு என்று தாமஸ் அக்வீனாஸ் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே கடவுளுடைய வல்லமையிலே நாம் பங்கு கேட்க முடியுமா? பங்கு கேட்க முடியும். என்னுடைய ஜெபத்தின் வல்லமையால். இன்றைய முதல் வாசகம் அதற்கு ஒரு அருமையான ஒரு சான்று. சோதோம் கொமோராவை அழித்து விட வேண்டும். ஆனால் ஆபிரகாம் பார்க்கிறார், ஐயோ, ஒருவேளை அங்கே நல்லவர்கள் இருந்தால். எனவே பேரம் பேச ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அதை நீங்கள் அழுத்து விடுவீர்களா? இல்லை இல்லை. பார்கெயின் தொடர்கிறது. ஒரு 45, 40, 35 அப்படியே கம்மி பண்ணிட்டே வருகிறார். 10 நீதிமான்கள் இருந்தாலும் கூட நான் உன்னுடைய ஜெபத்திற்காய், இறைவேண்டலுக்காய் அழிக்க மாட்டேன். அப்படி என்றால் பாருங்கள், கடவுளுடைய திட்டத்தை நாம் மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஜெபத்திற்கு உண்டு என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை கடவுளுடைய திட்டம் நமக்கு சில சமயங்களிலே வேதனைகளை கொடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை மாற்ற முடியுமா? முடியும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே அல்லது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலே நான் ஒரு சில சிலுவைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்றால், ஆண்டவரை இந்த திட்டத்தை மாற்றும் என்று அவருடைய திட்டத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை. ஆனால் கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை தான் நாம் செய்ய முடியும். அதிலே மாற்று கருத்து இல்லை. இயேசு மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டார், ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் எதுவோ, தந்தையே, உம்முடைய விருப்பம் எதுவோ அதைப்படி நான் செய்கிறேன். அதற்கு நாம் கடைசியாக கண்டிப்பாக அடிபணிந்தே ஆக வேண்டும். ஆனால் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதைத்தான் நான் உங்களிடம் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இரண்டாவதாக இயேசு மிகவும் அழகாக சொல்லுகிறார், இறை வேண்டலிலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. there should be a perseverance என்று சொல்வார்கள். ஒரு தொடர் முயற்சி, ஒரு விடாமுயற்சி. அதைத்தான் மிகவும் அழகான ஒரு உவமை வழியாக சொல்லுகிறார். ஒருத்தன் போய் கடன் கேட்கிறான். அதை தொடர்ந்து சொல்லுகின்ற அந்த பகுதி எனக்கு லூக்கா நற்செய்தியில் அல்லது மத்தேயு நற்செய்தியிலும் இதை வரும். அது அடிக்கடி நான் மிகவும் சுவைத்து ரசித்து பார்க்கின்ற ஒரு பகுதி. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். சொல்லிட்டு அதை சொல்லுகிறார் பாருங்கள், கேட்கிறவன் பெறுகிறான். அப்படி என்றால் கேட்டு நாம் நின்றுவிடக்கூடாது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தட்டி நாம் நின்றுவிடக்கூடாது, தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடி நாம் நின்றுவிடக்கூடாது, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். விவசாயி ஒருவன் நிலத்திலே ஆழ்துளை கிணறை போட ஆரம்பித்தானாம். ஒரு 15 அடி போட்டு இருப்பான் அவனுடைய நிலத்திலே. அவனுக்கு தண்ணீர் வரவில்லை, சோர்ந்து போய்விட்டு இன்னொரு இடத்திலே ஒரு 20 அடி கிணறை தோண்ட ஆரம்பிக்கின்றான். அங்கும் கிடைக்கவில்லை. இன்னொரு இடத்திலே அவன் 25 அடி ஆழத்தை தோண்ட ஆரம்பிக்கின்றான். அங்கேயும் கிடைக்கவில்லை. அப்பொழுது கடவுள் இப்படி நினைத்து கொண்டாராம், அட புத்தி கெட்டவனே, இந்த 15, 20, 25 நீ முதலில் போட்ட இடத்திலேயே 60 அடியாக ஆழமாக போட்டிருந்தால் அருமையான தண்ணீரை உனக்கு அள்ளித்தரித்திருப்பேனே என்று சொன்னாராம். நம்மிடம் அந்த ஒரு பெர்சவீரன்ஸ் கிடையாது. கேட்கிறோம், விட்டு விடுகிறோம். கடவுள் நம்மை
நம்முடைய குரலை, நம்முடைய விண்ணப்பத்தை செவிசாய்க்கவில்லை என்று நாம் விட்டுவிடுகின்றோம். கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்டுக்கொண்டே இருங்கள். அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு தவற்றை நினைப்பாரா? தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு தவறானதை கொடுப்பாரா? மீன் கேட்டால் பாம்பை அல்லது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க முடியாது. ஏனென்றால் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை, பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்கிறார்கள். அப்படி என்றால் நன்மையே உருவான அந்த விண்ணக தந்தை எவ்வளவு தூரம் தன்னிடம் கேட்பவர்களுக்கு தூய ஆவியானவரை கொடையாக கொடுப்பார் என்பதை சொல்லுகின்ற பொழுது நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய அந்த இறை வேண்டலில் ஒரு தொடர் முயற்சியை, விடாமுயற்சியை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது இரண்டாவது பாடம். மூன்றாவது, நான் உங்களுக்கு திருப்பலியினுடைய முன்னுரையில் சொன்னதைப் போல பல சமயங்களில் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்ற இடமாக நாம் இறைவேண்டலை பார்க்கின்றோம், ஜபத்தை பார்க்கிறோம். நல்லதுதான் நம்முடைய தேவைகளை. ஆனால் இயேசுவே சொல்லி இருக்கிறார், உங்களுடைய தேவைகள் விண்ணக தந்தைக்கு தெரியும். அப்படி என்றால் நாம் ஜெபத்திலே கேட்க வேண்டியது இன்னொன்று, ஆண்டவரே உம்முடைய திருவுளம் எது, அதை எனக்கு காட்டும், அதை செய்வதற்கு எனக்கு ஆற்றலை தாரும். எனவே நம்முடைய திருவுளத்தை நாம் இறைவனுக்கு சமர்ப்பிப்பதை தவிர்த்து அல்லது சமர்ப்பிப்பதோடு இறைவனுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொண்டு அதையும் நாம் செயல்படுத்துவதற்கு தயாராக இருப்பதும் இந்த ஜெபம்தான். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடிக்கடி இப்படி கேள. எனவே தான் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். எனவே இயேசுவிடம் கேளுங்கள், ஆண்டவரே உம்முடைய திருவுளம் எனக்கு என்ன, எங்கள் குடும்பத்திற்கு என்ன, அதை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் எப்படி அழகாக பயணிக்க வேண்டும் உம்மோடு சேர்ந்து என்றும் நீங்கள் கண்டிப்பாக இறைவேண்டலிலே தவறாமல் கேட்பதற்கு நீங்கள் தயாராயிருக்க வேண்டும். கடைசியாக, நீங்கள் ஜெபத்தில் பேசுகின்ற நபர் மிக முக்கியமானவர். உங்களுடைய நண்பர்களோடோ மற்றவர்களோடோ நீங்கள் பேசிக்கொள்ளவில்லை. எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்படிப்பட்ட இந்த திருப்பலி சமயத்திலே அல்லது ஜெப சமயத்திலே உங்களை யாருமே டிஸ்ட்ராக்ட் செய்துவிடவே கூடாது. எதுவுமே நம்மை டிஸ்ட்ராக்ட் செய்கின்ற, திசை திருப்புகின்ற எதுவும் திருப்பலி சமயத்திலோ, அது செல்போனாக இருக்கட்டும் அல்லது மற்ற காரியங்களாக இருக்கட்டும் அல்லது எடுத்து வைப்பது எதுவுமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் கடவுளோடு இருக்கின்றோம், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இடையிலே இந்த தேவையற்ற அசம்பாவிதங்களோ அல்லது தவறான தேவையற்ற அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸோ நமக்கு இருக்கவே கூடாது. காந்தியடிகள் ஒரு முறை மேலை நாட்டிலே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நண்பர் வீட்டிற்கு செல்லுகின்றார். நண்பர்கள் அவரை அழைத்திருக்கிறார்கள் இரவு உணவிற்காக. செல்லுகின்ற நேரத்திலே காலதாமதமாகி விடுகிறது. எனவே அவர் கொஞ்ச நேரம் கழித்து தான் போகிறார். அவர்கள் போகின்ற பொழுது சரி இவர் லேட்டா வருகிறார் என்று சொல்லி அவர்கள் ஜெபத்திலே உட்கார்ந்து விடுகிறார்கள். காந்தியடிகள் சென்ற பொழுது அந்த வீட்டார் ஜெபத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர் வெளியிலேயே உட்கார்ந்து விடுகிறார். ஜெபம் முடிந்து அந்த வீட்டார் வெளியே வந்து பார்க்கின்ற பொழுது காந்தியை பார்த்துட்டு, ஐயோ நீங்க கூப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு காந்தியடிகள் அழகான ஒரு பதில் சொல்லுவார். நீங்கள் என்னை விட மிக முக்கியமானவரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள். நான் உங்களை எப்படி தடை செய்வது, நான் உங்களை எப்படி தொந்தரவு செய்வது? இயேசுவில் பிரியமானவர்களே, தயவு செய்து உங்களுடைய திருப்பலியின் சமயத்திலே, உங்களுடைய குடும்ப ஜெபத்தின் சமயத்திலே உங்களை எதுவும் தொந்தரவு செய்யக்கூடாது. ஒரு ஃபுல் மாசுக்கு வாங்க. அடிக்கடி நான் இங்கேயே சொல்லியிருக்கிறேன், முழு திருப்பலிக்கு வாங்க. முக்கா திருப்பலிக்கு, பாதி திருப்பலிக்கு வந்து உங்கள் மனதை நீங்கள் கண்டிப்பாக நிறைவு செய்யவே முடியாது. அதே போல நீங்கள் இந்த திருப்பலிக்கு வந்துட்டு வெளியில உட்கார்ந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்னா, யூ கம் டு த ஃப்ரண்ட். இவைகள் எல்லாம் நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டியது. கண்டிப்பாக இடமில்லாததற்காக நீங்கள் வெளியே இருப்பது அதிலே தவறே இல்லை. பட் see to that you are not distracted. நாம் நம்முடைய சிந்தனைகளை
வேறு பக்கமாக திருப்புவதற்கு எதுவுமே கண்டிப்பாக நம்மை அழைத்து சென்று விடக்கூடாது. ஏனென்றால் உங்களை நீங்கள் முக்கியமானவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், முக்கியமானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலே இந்த கருத்துக்களை சிந்தித்து பாருங்கள். இறைவேண்டல் என்னுடைய தனிப்பட்ட ஆன்ம வாழ்க்கையை எப்படி மெருகேற்றி இருக்கிறது? ஜெபம் என்னுடைய குடும்பத்தை எப்படி இன்னும் அழகிய திருக்குடும்பமாக மாற்றி இருக்கிறது? இல்லை என்றால் இன்னும் இந்த குடும்ப ஜெபத்தை நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? என்னுடைய திருப்பலிக்கு நான் பாதியில் போவது எது தடையாக இருக்கிறது? அதை நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? திருப்பலியிலே நான் நிறைய நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், அதை நான் எப்படி சரி செய்ய வேண்டும்? இவைகள் தான் உங்கள் ஆன்ம வாழ்வை பலப்படுத்தும் என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவிடம் வரம் கேளுங்கள். ஆமென். மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வானத்து பறவைகளுக்கும் வயல்வெளி மலர்களுக்கும் தேவையானவற்றை செய்து கொடுக்கின்ற நம் ஆண்டவர் இதோ அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நமக்கு எவ்வளவு தூரம் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பொழிவார் என்கின்ற அந்த அக்கறையில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, சோதோம் குமாரா மக்களின் பாவங்களுக்காக பரிந்துரைத்த ஆபிரகாமியைப் போல இறை மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே பாலமாயுள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் திருவரத்தார் ஆகியோர் தங்கள் மக்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்கு நம்மை பெற்று தந்திடும் ஆற்றலை அருளிட ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து அவற்றை சிலுவையில் அறைந்து எங்களை மீட்டருளிய இயேசுவே, இனி நாங்கள் ஒருபோதும் உமக்கு எதிரான பாவ வாழ்வை விலகி எந்நாளும் உமக்கு ஏற்புடையோராகி வாழ்ந்திடும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றுரைத்த அன்பு இயேசுவே, முன் வைக்கும் மன்றாட்டுக்களை திருவுளப்படி அளித்திடவும் நாங்கள் தொலைத்துவிட்ட நல்வாழ்வை கண்டடையவும்
உம் அருளால் எங்களை நிரப்பிடவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறைவா, இன்று அகில உலக திரு அவை தாத்தா பாட்டியினர் தினத்தை சிறப்பிக்கிறது. உலகில் உள்ள முதியோர், குறிப்பாக கைவிடப்பட்டோர், நோயால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர், மருத்துவமனையில் நோயுடன் போராடுவோர், முதியோர் இல்லங்களில் வேதனையோடு வாழ்வோரை உமது ஆறுதலான கரம் பற்றி பிடித்து இதோ நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் அளித்து அவர்களை தேற்றிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட மன்றாட்டுக்களை மௌனமாக எடுத்துச் சொல்வோம். இறைவா, ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் விரும்பி கேட்ட இந்த மன்றாட்டுகளுக்கும் இன்னும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற மன்றாட்டுகளுக்கும் நீ கருமாய் செவிசாய்த்து இவற்றை எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தர வேண்டும் என்று உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் இந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புக்கள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் கட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இருளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக.
இவரை எங்களை எமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ள பெற்றவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத உத்தரிகிறதல ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் அப்பா தந்தா என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் தூய்மை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னுகிறேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றவருக்கு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. நம்மை அன்பு செய்தார், தன்னையே நமக்காய் கையளித்தார்.
இந்த அன்பு தேவனின் அன்பு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அசோக் நகர் புனித மத்தியாஸ் பங்கை சார்ந்த தந்தை ஜார்ஜ் விக்டர், தாய் அமலி ரோஸ்மேரி இவர்களின் மகன் ஜியோ ஜீல்ஸ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பொனவந்தூர் அன்பேத்தை சார்ந்த தந்தை எம்ஏ பாஸ்கர், தாய் எழில் ஜோஸ்பின் இவர்களின் மகள் டிஷா மெட்டில்டா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் வாழை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கினங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஞாயிறு அறிக்கை. இன்று பொது காலம் 17ஆம் ஞாயிறு. இன்றைய திருப்பலியை சிறப்பித்த புனித ஸ்தனிஸ்லாஸ் அன்பேத்திற்கு பங்கு தந்தையின் பெயராலும் என் பெயராலும் இறை மக்களாகிய உங்கள் பெயராலும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நம்முடைய கைத்தட்டல் மூலம் தெரிவிப்போம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித பிலிப் அன்பியும், இந்த வார புனிதர்கள் திங்கள் புனித அல்போன்சா கன்னி நினைவு, செவ்வாய் புனிதர்கள் மார்த்தா, மரியா மற்றும் லாசர் அவர்களுடைய நினைவு. வருகின்ற விழாக்கிழமை நமது லோயாலா பள்ளியின் புனிதர் இன்னாசியார் அவர்களுடைய நினைவு. வெள்ளிக்கிழமை புனித அல்போன்ஸ் மரிய லுகோரி அவர்களுடைய நினைவு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 70,770. இந்த வார சிறப்பு அறிவிப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தாத்தா பாட்டி தினமாக அனைத்து திருப்பலியிலும் கொண்டாடப்படும். 1/8/2025 மாதத்தின் முதல் வெள்ளி மாலை 6 மணி ஜெபமாலை, சிறப்பு திருப்பலி, நற்கருணை ஆராதனை மற்றும் நற்கருணை பவனி நடைபெறும். 2/8/2025 மாதத்தின் முதல் சனி மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, திருப்பலி மற்றும் மாதா தேர்பவனி நடைபெறும். இறை மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசிரை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிய கூட்டமானது 31/7/2025 வியாழக்கிழமை மாலை 7 மணி அளவில் புனித ஸ்தனிஸ்லாஸ் அன்பியமானது கெத்செமனே தேவாலயத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிய திருப்பலியானது 29/7/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித பொனவெந்தூர் அன்பியும் திருப்பலியானது திரு அருள் செல்வ சுமித்ரா இல்லத்தில் நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளை நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்களுக்கு மீட்பளிக்க பயன்பட அருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவேண்டலின் வல்லமையை உணர்ந்து கொண்டவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயத்தில்